கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடிய சுமந்துக்கிட்டு பெருவழியே நடந்துக்கிட்டு பெட்டை துள்ளி ஆடிக்கிட்டு சிந்தகத்தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு வாரோமையா சபரி வாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா வாரோமையா சபரி வாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா கார்த்திகை நல்ல நாளில் மாலை இட்டு மார்கழி நல்ல நாளில் கட்டுங்கட்டி சந்தன பொட்டு குங்கும பொட்டு வச்சுக்கிட்டு சுவாமி சரண நாம மந்திரம் பாடிக்கிட்டு வாரோமையா சபரி வாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ ரீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வா வசு வருஷம் கார்த்திகை மாதம் 20ஆம் நாள் 6/12/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாக சனிக்கிழமையில எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாத மந்தவாரம். சபரிமலை ஐயப்ப சுவாமியுடைய பூஜை, சனீஸ்வர பகவானுடைய பூஜை வழிபாடுகள், விஷ்ணுவை வழிபாடு செய்வது இவைக்கு சிறப்பான நாள். இன்று இந்த சனிக்கிழமையில அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டிலே நடைபெற்று வருகின்ற 45வது ஆண்டு மகர ஜோதி பெருவிழாவிலே இன்று பிற்பகல் 5:30 மணி முதல் சுவாமி ஐயப்பனுடைய மகா சங்காபிஷேகம், 1009 சங்குகளினாலே மகா சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று மலையாள பூஜை வழிபாடுகள், ஐயப்பனுடைய பஜனை வழிபாடுகள், இவ்வாறு சிறப்பான பூஜை வழிபாடுகள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் நடைபெறுவது போல சிறப்பாக நடைபெற்று 5:30 மணி முதல் 9 மணி வரையிலே இந்த பூஜைகள் நிறைவாகி ஹரிவராசனத்தோடு அன்னதான பிரபுவாகிய சுவாமி ஐயப்பனுடைய அன்னதான பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றன. இந்த பூஜை வழிபாடும் கலந்து இறையருளை பெறுவதோடு நாம் இந்த மாலை அணிந்திருக்கின்ற சுவாமிகள் அனைவரும் இந்த ஐயப்பனுடைய வழிபாடுகளிலே ஈடுபடுகின்றவர்கள் ஆசாரத்தோடு மாலை அணிந்து விரதமாயிருந்து கடும் விரதம் இருந்து காலை மாலையிலே சரண கோஷங்கள் எழுப்பி பூஜைகள் நடைபெறுகின்ற இடங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். கூட்டு பஜனைகளிலே கலந்து கொள்ள வேண்டும். ஐயப்பனுடைய சரணகோஷத்தை நாம் ஓதிய வண்ணம் இருக்கிற பொழுது எல்லா விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் விலகிவிடும். அந்த வகையிலே இந்த ஐயப்பன் பூஜை வழிபாடுகளிலே விரதம் இருக்கின்றவர்கள் நாம் ஒருவேளை உணவை உண்டு விரதமாக இருக்கின்றவர்களும் உண்டு, பகல் சாப்பிட்டு இரவு பிரசாதங்களோடு சாப்பாடோடு விரதம் இருக்கின்றவர்கள் உண்டு. இது பொதுவாக சில இடங்களிலே தவறாக காலையிலே ஒரு பூசை என்று வைப்பார்கள், அதற்கு சூரிய பூசை என்று பெயரை வைத்து காலையிலே சாப்பாடு, மத்தியானம் சக்தி பூசை என்பார்கள் பகல் சாப்பாடு, சாயங்காலத்திலே ஜோதி பூசை என்பார்கள் இரவு சாப்பாடு. அவ்வாறு 3 வேளையும் சாப்பிட்டால் அது விரதம் கிடையாது. அவ்வாறு எந்த விரதத்துக்கும் இவ்வாறான கட்டுப்பாடுகள் கிடையாது. ஐயப்பனுடைய விரதம் கட்டுப்பாடான விரதம், மனிதனை புனிதனாக்குகின்ற விரதம். காலையிலே சாப்பிட்டால் விரதமே கிடையாது, அப்புறம் என்ன விரதம் இருக்கிறோம்?
ஐயப்பன் அன்னதான பிரபு 3 வேளையும் சாப்பிட வேணும் என்ற எண்ணம் ஒருவருடைய உள்ளத்திலே. அன்னதான பிரபு, அன்னத்தை தானம் கொடுக்க வேணும் பிறருக்கு. மாலை அணிந்த சுவாமிகள் பிறருக்கு தானம் கொடுக்க சொன்னது. பிறருக்கு சாப்பிட வழி இல்லாதவர்களுக்கு தானம் கொடுங்கள், அன்னத்தை தானமாக கொடுங்கள். மாலை அணிந்த சுவாமிகள் பிறருக்கு தானம் கொடுக்க வேண்டுமே தவிர 3 வேளையும் சாப்பிடுவதல்ல. அவ்வாறு காலையிலே சூரிய பூசி என்ற பூசை கிடையாது, சக்தி பூசி என்ற பூசை கிடையாது, ஜோதி பூசி என்ற சாப்பாட்டுக்கு பேரே கிடையாது. ஜோதி என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு புனிதமான ஆகாயத்திலே சுவாமி ஐயப்பன் காந்தமலையிலே கண் திறந்து பார்க்கின்ற அந்த ஜோதி ஸ்வரூபனாக இருக்கின்றவனை நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஜோதி பூசி என்ற ஒரு பெயரை வைத்துக் கொள்வார்கள். இது புரியாமல் தவறாமல் ஒரு சில இடங்களிலே ஒரு சில குருசாமிகள்னாலே இவ்வாறு செய்யப்படுறது தவிர்க்கப்பட வேண்டும். அவ்வாறு பாவங்களை செய்யாதீர்கள். அவ்வாறு ஜோதி பூசி என்ற ஒரு பூசை கிடையாது, சூரிய பூசி என்ற ஒரு பூசை கிடையாது. சாப்பாட்டுக்கெல்லாம் இப்படி பேரை வைக்கப்படாது. விரதம் என்றால் என்ன? காப்பது விரதம். ஐம்புலன்களையும் ஒருவழிப்படுத்தி ஐம்பொருள்களையும் ஒருவழிப்படுத்தி இறைவனுடைய சிந்தனையில இருந்து நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்காக வழிமீது விழிவைத்து காத்திருந்த பலர், அவர்களில் இறைவனால் தெரிவு செய்யப்பட்ட இறைவாக்கினர்கள் இந்த காத்திருக்கின்ற எதிர்பார்த்திருக்கின்ற நிலையை வலியுறுத்தி மக்களுடைய துன்பங்கள் தீருகின்ற பொழுது அவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை சந்திப்பார்கள் என்ற நம்பிக்கையை கொடுத்திருந்தார்கள். இந்த இறைவாக்கினர்களுள் முதன்மையானவர் எசையா என்கின்ற இறைவாக்கினர். இவர் மீட்பருடைய யுகத்தை பற்றி ஏராளமான கனவுகளை கண்டிருக்கின்றார். அதை பற்றி அழகாக மிகவும் துல்லியமாக மக்கள் அடிமனதிலே நம்பக்கூடிய அளவிற்கு அவர் முன்னுரைக்கின்றவராக இந்த இயேசுவினுடைய மீட்பு காலத்தினுடைய அடையாளங்களை அறிகுறிகளை தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தார். அவற்றிலே ஒன்று, அந்த சமூகத்திலே மனிதர்கள் பார்வை இழந்தவர்களாக இருந்தார்கள். இழந்த பார்வையை அல்லது கிடைக்காத பார்வையை பெறுதல் என்பது அந்த காலத்திலே இயலாத ஒரு விடயமாக இருந்தது. அதனால் இயேசுவினுடைய வருகையின் பொழுது பிறக்கின்ற யுகத்திலே பார்வை இழந்தவர்கள் பார்வை பெறுவது என்பது ஆண்டவருடைய அருள் மக்கள் மத்தியிலே தங்கி இருக்கின்றது என்பதை தெளிவாக எடுத்து காட்டியது. இயேசு பல பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை கொடுத்தார். 2 பார்வை இழந்தவர்கள் இயேசுவை அணுகிய பொழுது அவர்களுக்கு பார்வை கொடுக்கின்றார். என்னால் முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா என்று கேட்கின்றார். அதாவது இறைவனால் கூடும் முடியும் என்று நம்புகின்ற பொழுது நம்ப முடியாத அளவிற்கு எங்களுடைய வாழ்வில் அற்புதங்கள் புதுமைகள் ஆற்றப்படும். இந்நாட்களிலே பல விதமான முறையிலே நாங்கள் உடல் ரீதியாக பார்வை இழந்தவர்களாக மட்டுமல்ல, எங்களுடைய உள்ளங்கள் குருட்டுத்தனமாக மூட நம்பிக்கை கொள்ளுகின்றதாக பலவிதமான குருட்டுத்தன்மை வாழ்க்கைக்கு நாங்கள் இடம் கொடுக்கின்றோம்.
கண்ணிருந்தும் பார்க்க முடியாதவர்களாக, அடுத்தவர்களுடைய தேவைகளை உணராதவர்களாக, அடுத்தவர்கள் குற்றுயிராக இருக்கின்றார்கள் என்று நாங்கள் கண்ணோக்காமல், அல்லது எங்களுடைய சுய நிலையை அறிந்து கொள்ளக்கூடிய சுய அறிவு இல்லாதவர்களாக, எங்களுக்கு நாங்களே குருடர்களாக இருப்பது போல எங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. இந்த திருவருகை காலத்திலே நாம் என்னென்ன ரீதியாக பார்வை இழந்தவர்களாக இருக்கின்றோம் என்று சிந்தித்து, இறைவனுடைய கரம் எங்களுடைய கண்களை தொட வேண்டும், கண்களை திறக்க வேண்டும். நாங்கள் வெளிச்சத்திலே வாழுகின்ற ஒளியின் மக்களாக திகழ வேண்டும் என்று இறைவனை பார்த்து இந்த நாளிலே அருள் வேண்டுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, எம்முடைய இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அல்குர்ஆனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உண்மைகள், அதிகமான உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையான ஒரு அத்தாட்சியான ஒரு சம்பவம், நாம் எல்லோரும் இந்த ஃபிரௌனுடைய சடலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய சடலம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அதில் இருக்கக்கூடிய அல்குர்ஆனிய விஞ்ஞானிய உண்மை, இதை பற்றி எம்முடைய சமூகம், அதை போன்று மாற்று மத சமூகத்திற்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதாவது 1848ஆம் ஆண்டு செங்கடல் ஓரத்திலே ஒரு சடலத்தை கண்டெடுக்கின்றார்கள். இந்த சடலம் அதை போன்று இந்த செங்கடல் எகிப்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருப்பதால் அந்த எகிப்திய அரசாங்கம் அந்த சடலத்தை எகிப்திலே பிரபலியமாக இருக்கக்கூடிய கெய்ரோ மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூதன சாலையிலே அந்த சடலத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலமாக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோடு அந்த ஆய்வை முடித்து விட்டார்கள். முழு உலகிற்கும் அறிவிக்கவில்லை. அந்த எகிப்து நாட்டிற்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த சடலத்தை அப்படியே கெய்ரோ மியூசியத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வைத்து விட்டார்கள். ஆனால் 120 வருடங்களின் பின்னால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறு அறிஞர், இவருடைய பணி, இவருடைய படிப்பு உடற்கூறுகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்த ஒரு மனிதர். இந்த மனிதர் கேள்விப்படுகின்றார், எகிப்திலே கெய்ரோ மியூசியத்திலே இப்படி ஒரு சடலம், பழமை வாய்ந்த ஒரு சடலம், பல 100 வருடங்களாக சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கள் கூறியவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்கின்றார். அங்கே போய் அந்த கெய்ரோ மியூசியத்திலே பார்க்கின்றார். அந்த சடலம் அப்படியே இருக்கின்றது. எந்த ஒரு பழுதும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை கண்டு இந்த மேரிஸ் புக்கைல் இதை பற்றி சரியான முடிவு கிடைக்கப்பெறவில்லை, இதை பற்றி இந்த சடலத்தை பற்றி சரியான ஆய்வு அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் அங்கே இருந்த எகிப்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இந்த சடலத்தை என்னுடைய நாட்டிற்கு தாருங்கள், நான் இந்த சடலத்தை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதே போன்று இந்த சடலத்தினுடைய ஆய்வை உங்களுடைய நாட்டிற்கு நான் தருகின்றேன், இந்த சடலத்தையும் இந்த சடலத்திற்கான ஆய்வு பின்னணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன், இந்த சடலத்தை என்னிடம் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த நேரம் எகிப்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த காலத்திலே பிரான்சிலே ஜனாதிபதியாக இருந்த பிரான்சிஸ்கோ மித்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த சடலத்தை ஒப்படைக்கின்றார்கள். சடலத்தை ஒப்படைத்தவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு வருகின்றார். கொண்டு வந்தவுடன் தன்னுடைய லேபிலே, தன்னுடைய ஆய்வறையிலே வைத்து ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்தவுடன் பார்க்கின்றார், இந்த சடலம் முழுவதும் உப்பு படலங்கள் நிறைந்திருக்கின்றது, உவராக இருக்கின்றது. உடனே இந்த மேரிஸ் புக்கைல் யோசிக்கின்றார், இந்த சடலத்தை பற்றி எமக்கு முன்னால் இருந்த வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா, முன்னைய வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய முனைகின்றார். அந்த காலத்திலே பைபிளில் இருந்த 2 வகை இருக்கின்றது.
புதிய நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று இருக்கின்றது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், ஆய்வு செய்கின்றார். அதிலே ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் என்ன ஆவான், அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அந்த இடத்திலே இல்லை. உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வர சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், அதிலும் அதே வசனம்தான் இருக்கின்றது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா, இந்த ஃபிரௌன் பாதுகாக்கப்படுவானா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அதிலே இல்லை. அந்த நேரம் இந்த மேரிஸ்புக்களுடைய ஆய்வறையில் இருந்த ஒரு முஸ்லீம் வாலிபர், அவருடைய நண்பர் சொல்கின்றார், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது. அதாவது ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இந்த அரபு வார்த்தையை கேட்டவுடன் மேரிஸ்புக்கையில் அரபு தெரிந்தவர் திகைத்து போகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா, கொண்டு வாருங்கள் அல் குர்ஆனை. அல் குர்ஆனை கொண்டு வருகின்றார்கள். பார்க்கின்றார்கள், அப்படியே அந்த வசனம் இருக்கின்றது. என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனை கடலிலே மூழ்கடிக்கக்கூடிய நேரம் ஃபிரௌனை பார்த்து சொன்ன அந்த வசனம், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, இன்றைய தினம் உம்முடைய உடம்பை இந்த கடலிலே நாங்கள் மூழ்கடித்து லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்திற்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உம்முடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், ஆனால் அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை பார்த்தவுடன் மேரிஸ்புக்கையில் தன்னுடைய ஆய்வை முடித்து விடுகின்றார். தன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றார். உடனே வெளியே வருகின்றார். வந்து சொல்கின்றார், மக்களே, நிச்சயமாக சத்தியமாக இது 1200 வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலம்தான் முழு உலகத்திற்கும் மறைத்து விடுகின்றார். அன்று முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கெய்ரோ மியூசியத்திலே அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் மேரிஸ்புக்கையில் இந்த அல் குர்ஆன் முழுவதையும் ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்ததன் பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். உண்மையான விஞ்ஞானத்தை, சத்திய விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது அல் குர்ஆனா பைபிளா, அதிலே அல் குர்ஆனுடைய மகிமையை, அல் குர்ஆனுடைய அந்த அத்தாட்சியை எங்கேயோ அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அதன் பின்னால் மேரிஸ்புக்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் யோசிக்க வேண்டும், எம்முடைய சமூகத்திற்கு இந்த ஃபிரௌனுடைய சடலம் அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்துவிட்டால் சில நாட்களின் பின்னால் அவனுடைய உடம்பு பழுதடைந்து எலும்பு கூடுகளாக மாறிவிடும். ஆனால் இறைவன் சொன்ன அந்த அத்தாட்சி, இறைவன் சொன்ன அந்த படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான உண்மையாக நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினைக்காக அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த சடலத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் படிப்பினை பெற்று இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.